ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிளாஸ் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னா மெஷின் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் மெஷினில் எப்படி நூல் மாட்டுறது, அதுக்கப்புறம் மெஷினை வந்து நம்ம என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் பவர் மிஷினை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். நார்மல் மிஷின் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன். என்கிட்ட இப்போ நார்மல் மிஷின் கிடையாது, நான் பவர் மிஷின் தான் வச்சுருக்கேன். நீங்கள் பவர் மிஷினில் வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். நார்மல் மிஷினை விட பவர் மிஷின் வந்து ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நார்மல் மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம எப்படி ஸ்டிச்சிங்கெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோஸாக அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது ஜாக் மிஷின். இந்த ஜாக் மிஷினில் எப்படி நூல் மாட்டணும், எப்படி நம்ம ஃபுட்டெல்லாம் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நூல் மாட்டுறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் தான் நூல் மாட்டுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இதில் நூலை போட்டுக்கலாம். நூலை போட்டுட்டு இது எப்படி நம்ம இந்த சைடு எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுக்கோங்க. இந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இங்கே நார்மல் இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் இதை கட் பண்ணி விட்டுட்டீங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நூல் சுற்றுறதுக்காக இங்கேருந்து இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுக்கலாம். இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு அப்படியே இந்த சைடு அப்படியே இந்த நூல் மாட்டிட்டு அப்படியே இந்த வழியாக இந்த ஹோல்ஸில் விட்டுட்டு அப்படியே வந்து இதில் வந்து இங்கே ஒரு ஹோல்ஸில் மாட்டிக்கிங்க. இதில் மாட்டிட்டு வந்து இப்படி ஓகே. இப்போது இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இந்த ஹோல்ஸ் வழியாக விடணும். இங்கே இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு தப்பு இப்போது இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு இப்படி இழுத்துட்டோன்னா இங்கே ஒரு லாக் வந்துடும். இந்த பாபின் வந்து இங்கே மாட்டிக்கோங்க. இங்கே இப்படி வா இந்த பாபின் இதில் மாட்டிட்டு இப்போது இந்த நூல் சுற்றிருக்கோம் இல்லைங்களா, இந்த நூலை வந்து இப்படி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 டைம் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. இந்த இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிரிப்பாக நின்றுக்கும். இப்போது மிஷினை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, மிஷினை இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போது இந்த பேக் சைடு இருக்கிறத மேலே தூக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு நம்ம இப்போ அதில் நூல் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், சுற்றுது பாருங்கள், எப்படி சுற்றுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கீழே காலில் நம்ம அந்த பெடலை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே நூல் சுற்ற ஆரம்பிக்கும். அந்த குதிரையை தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு கீழே பெடலில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நூல் அழகாக சுற்றிடும். நம்மளுக்கு தேவையான அளவு சுற்றிட்டு அந்த லாக்கை தள்ளி விட்டுடலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் லாக் வெளியே வந்துடும். இப்போது பாபின் கேஸ் எடுத்துக்கலாம். எப்படி பாபின் கேஸில் நூலை மாட்டிட்டு கீழே ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி எடுத்திங்கன்னா தெரியும் பாருங்கள், அது நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு இப்போது நூலை வந்து இந்த சைடு நேராக வர மாதிரி பார்த்துட்டு இப்படி பாபின் கேஸ்குள்ளே போட்டுட்டு இழுத்து பாருங்கள். நூல் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கணும். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நூலை வச்சுட்டு அங்கே சின்னதாக ஒரு கேப் இருக்கும், அது வழியாக நூல் இந்த மாதிரி விட்டுட்டு வெளியே எடுத்துட்டிங்கன்னா அழகாக நூல் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துடும். இப்போது நம்ம நூலை வந்து பாபின் கேஸில் மாட்டியாச்சு. இப்போது நீங்கள் கீழே வந்து அது எப்படி மாட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது இழுத்து பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் நூல் போகிற மாதிரி இருக்கணும். இப்போ அடியில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நீட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு இப்போது உள்ள அந்த மிஷினுக்கு அடியில் ஒரு பால் மாதிரி இருக்கும், அந்த நீட்டமாக இருக்கும். அதுக்குள்ளார உள்ளே விட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சவுண்டோட உள்ளே லாக் ஆகிக்கும். அவ்வளோதான், நம்ம இப்போ மாட்டியாச்சு பாபின் கேஸை. நீங்களும் இதே மாதிரி 2-3 டைம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்துடும். இப்போது மாட்டிட்டோம். இப்போ அடுத்தது
நம்ம நூல் மாட்டிக்கலாம். மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படி நூல் மாட்டுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதில் நூல் சுற்றுறதுக்காக கோர்த்துருந்தோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்துட்டு நூல் மாட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஹோல்ஸ் இருக்கும், அது வழியாக இப்படி வெளியே எடுங்க நூலை. இப்படி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே நூலை கொண்டு வந்து பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் வழியாக நூலை விடுங்க. நல்லா இப்போது க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். நூலை விட்டுட்டு கீழே இருக்கிற ஹோல்ஸ் வழியாக நூலை வெளியே எடுங்க. நீங்கள் நூல் மாட்டத்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். ஸ்டார்டிங்கில் கன்ஃபியூஷன் இருக்கும். பாருங்கள், இப்படி கீழ் வழியாக நூலை எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படியே கீழே அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அது வழியாக நூலை இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு ஒரு கம்பி மாதிரி நீட்டிகிட்ருக்கும், அதுக்குள்ளேயும் அந்த நூல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வெளியே எடுத்துகிட்டு அப்படியே மேலே வந்து இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வழியாக நூலை விட்டு வெளியே எடுத்துருங்க. இப்படி வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு இந்த இடத்துல உள்ள நூலை மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அப்படியே கீழே வந்து கீழேயும் ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அந்த கம்பிக்கு பின்னாடி நூலை விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். பாருங்கள், இந்த கம்பி இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பிக்கு பின்னாடி எடுக்கணும். இப்போது அந்த கம்பிக்கு பின்னாடி நூலை மாட்டிட்டு நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ கீழே ஊசியில் நூல் மாட்டிடலாம். ஊசி மாட்டுறது எப்படின்னு நான் இப்போ அடுத்து சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த நம்மளுடைய லெஃப்ட் சைட்லேருந்து நூலை கொடுத்துட்டு ரைட் சைடு வழியாக வெளியே எடுக்கணும். இப்போது இதில் ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், இது எதுக்காகனா நம்ம லைட் ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம், பிரைட்னஸும் அதிகப்படுத்திக்கலாம் அந்த பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. இப்போது இங்கே பாருங்கள், இந்த பட்டனில் தான் இப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்மளுக்கு லைட்டு வந்து டார்க் பிரைட்டாக வேணுமா இல்லை ஆஃப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அந்த பட்டனில். இப்போது நூல் மாட்டுறது பாருங்கள், நம்மளோட லெஃப்ட் சைடில் இருந்து நூலை விட்டு ரைட் சைடு வழியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ நூல் மாட்டியாச்சு. இப்போ அடியில் பாபின் கேஸில் நூல் நம்ம மாட்டியிருந்தோம் இல்லைங்களா, அதையே வந்து எப்படி வெளியெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய மிஷினில் வீல் இருக்குல்ல, நம்மளை பார்த்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஊசி வந்து உள்ளே போய் வெளியே வரும் இல்லைங்களா, அப்போது உள்ளே போய் வெளியே வரும்போது இந்த பாபின் கேஸில் இருக்கிற நூலும் நம்ம மேலே வரும். இப்போ நம்ம மேலே வரும் இல்லைங்களா, அந்த மேலே வரும்போது இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மேலே பாபின் கேஸ் வழியாக பாபின் கேஸில் இருக்கிற நூல் வந்து வெளியே வருது. இப்போ நீங்கள் இப்படி கையில் விட்டு எடுத்திங்கன்னா அடியில் இருக்கிற நூலும் அழகாக வரும். அது ஏதாவது ஸ்ட்ரக் ஆகி வந்துச்சு அப்படின்னா கீழே பாபின் கேஸில் சரியாக நூல் மாட்டலேன்னு அர்த்தம். ஃப்ரீயாக வரணும் நம்ம இழுக்கும்போது. இப்போ நூல் மாட்டியாச்சு. இது மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய மிஷினில் நூல் மாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம நூலை வெளியே எடுத்துடலாம். நூலை வெளியே எடுத்துட்டு நம்ம ஊசி மாட்டுறது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது இந்த ஊசி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஊசி வந்து தனியாக வெளியே வரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். அதை லூஸ் பண்ணி விடுங்க, ஃபுல்லாக கழட்ட வேண்டாம். ஒரு 2 டைம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நீடில் வெளியே எடுத்துடலாம். எடுத்தாச்சு. நான் வந்து உங்களுக்கு எப்படி மாட்டுறதுன்னு சொல்லிவிட்டு காமிக்க போகிறேன். இப்போது இங்கே ஒரு குழி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த குழி மாதிரி இருக்கிற இடம் வந்து ரைட் சைடு இருக்கணும். ஃப்ளாட்டாக இருக்கிற இடம் லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம நூல் மாட்டுற இடத்துல இருக்கணும். இப்போ ஃப்ளாட்டாக இருக்கிற இடம் வந்து உங்கள் கைக்கு ரைட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தான் நம்ம இப்போ மாட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த குழி வந்து நம்மளோட ரைட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு உள்ளே மாட்டிக்கலாம். இப்போது மேலே இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம ஊசி மாட்டுற இடம். ஊசியை வந்து நல்லா அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கும், நல்லா உள்ளே போய்க்கும். நல்லா லாஸ்ட் வரைக்கும் இடிக்கிற மாதிரி உள்ளே அந்த நீடில் மாட்டி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா மாட்டிட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிடலாம்.
பள்ளமாக இருக்கிற பகுதி நம்மளை ரைட் சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது ஊசி மாட்டுறது எப்படின்னு பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம நூல் மாட்டுறது எப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஊசி எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம சப்போஸ் ஊசியே உடஞ்சிருச்சுனாலும் இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஃபுட் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேக் சைடு இருக்கிற இந்த லாக்கை வந்து இப்படி மேலே தூக்கி விடுங்க. இப்படி மேலே தூக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுட் இருக்கு இல்லைங்களா, அந்த குதிரை அது வந்து மேலே வந்துடும். நம்ம அப்போ தான் வந்து மாற்ற முடியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னாலும் வீடியோவை நல்லா பெருசு பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த குதிரை வந்து தனியாக வெளியே வரும். இப்போ இது லூஸ் பண்ணியாச்சு, தனியாக வெளியே எடுத்துலாம் அந்த ஃபுட்டை. இந்த ஃபுட் எப்படி மறுபடியும் மாட்டுறதுன்னு பார்க்கலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் இதே மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே இதே மெத்தட் தான். ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதி லெஃப்ட் சைடு இருக்கணும், உள்ள குழி மாதிரி இருக்கிற பகுதி ரைட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த லாக்கில் விழுந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா உள்ளே போய் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். எப்படி டைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம ஃபுட்டெல்லாம் இப்படி தான் மாட்டணும். இப்போ மாட்டியாச்சு. இப்போது கீழே எடுத்து விட்டுறலாம். நான் வந்து பின்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஒரு மேக்னெட் வச்சு உள்ள மிஷினில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு நீடில்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போது இந்த சைடில் பார்க்குறீங்களா, இது என்னென்னா தையலோட அளவை பெருசு சின்னதும் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம தையல் வந்து நல்லா சின்னதாக வரணும் அப்படின்னா 2 பாயிண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் பெருசாக வரணும் அப்படின்னா 4, 3 அந்த மாதிரி 3 சைஸ் வைக்கலாம். இல்லை 4, 5 வரைக்கும் இருக்குது இந்த ஆப்ஷன். நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ. புதுசாக பழகிறவங்க நல்லா சின்னதாக வச்சு 1 அல்லது 2ல் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பெருசு பண்ணலாம். நார்மலாக நம்ம தைக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகாது. கீழே இந்த இடத்த வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நார்மலாக ரொட்டேட் ஆகாது. ஆனால் இந்த கீழே இருக்கிற இடத்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகிரும். நீங்கள் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறது நம்ம மிஷினோட ஸ்பீடை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான். அதிகப்படுத்தலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். நீங்கள் புதுசாக ப்ராக்டிஸ் எடுக்கும்போது 5 பாயிண்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடை வந்து அதிகப்படுத்திக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் 5 பாயிண்ட் வச்சுட்டு தைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நார்மல் மிஷின், பெடல் மிஷின் அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. இப்போது நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபுட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம மேலே அந்த குதிரையை தூக்கிறதுக்கு மேலே ஒரு லாக் இருந்துச்சு இல்லையா, அதை யூஸ் பண்ணாமல் கீழே கால் கட்டையே வந்து ஒரு இடம் இருக்குது. அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே மேலே வரும். பாருங்கள் எப்படி மேலே வருதுன்னு பாருங்கள். அது எப்படி நான் மூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். கீழே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த குதிரை மேலே தூக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைடு இருக்கிற இடத்த மேலே தூக்க வேண்டியதில்லை. நீங்கள் இதை காலில் இருக்கிற இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இப்படி மேலே போய் வரும். நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் தூக்கி விடுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் வந்து ஆயில் கேன் மிஷின்லேயே இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். அப்பப்போ தேவையான போது எடுத்துக்குவேன். நார்மலாக பவர் மிஷின்லேயே வந்து ஆயில் இருக்குது, அதுவே ரொட்டேஷன் ஆகிக்கும் மிஷின்குள்ளே ஃபுல்லாகவே. இப்போது ஆயில் எங்கெங்கே நான் விடுறேன்னு பாருங்கள். மேலே இந்த ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஆயில் விட்டுக்கோங்க.
கீழேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுற இடத்துலையும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நான் மிஷின் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது எப்படி மிஷின் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிஷினுக்கு பேக் சைடு இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கும். நம்ம அதை இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா கீழே வந்துடும். ஸோ கீழே வந்துச்சுன்னா மிஷின் ஆன் ஆகிக்கும். அடுத்தது மிஷினோட ஆயில் பார்த்துக்கலாம். மிஷின் ஆயிலுக்கு வந்து நான் வந்து இப்படி மிஷினை தூக்கணும் அப்படின்னா மிஷின் மேலே போகும். பாருங்கள், இந்த மாதிரி தூக்கணும் அப்படின்னா ஆயில் எப்படி எந்த இடத்துல ஆயில் விட்டுருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. கீழே தான், கீழே வந்து லோ ஹைன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எப்போவுமே ஹையில் இருக்கிற வரைக்கும் ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லோவாச்சுன்னா மறுபடியும் ஆயில் விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அடிக்கடி இந்த ஆயிலை சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது, நல்லா ஒயிட் கலரில் நம்ம ஆயில் ஊற்றுவோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் அழுக்கு கலரில் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் ஆயில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மிஷினெல்லாம் வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் நூல் மாற்றணும், மிஷினில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற மிஷின்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.